सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்நாத்தாய் நமக. துதிகள் 2. 3ஆம் ஜாம நேரத்தில் தரிசனத்திற்கு சென்று பக்தியுடன் அவருடைய பாதங்களை வணங்கினேன். பக்தர்கள் அருகில் அமர்ந்து சேவையில் அன்புடன் அவர்களுக்கு போதனை வழங்கினார். பாபாவின் வார்த்தைகளின் பொருள் மிகவும் ஆழமானது. அறியாமல் அவற்றின் மதிப்பை யாரால் புரிந்து கொள்ள இயலும்? ஆக ஆன்மாவின் பாதையை காட்டி தேர்ந்தெடுத்து சாய் தேவன் அவருக்கு சரியான பாதையை காட்டுகின்றார். எதிரே உள்ள பிரம்ம மூர்த்தியின் சக்தி மகத்துவமானது. அறிவற்ற மந்த புத்தி உடையவர்களை பற்றி நான் எவ்வாறு வர்ணிக்க இயலும்? கைகளை கூப்பி கருணைக்காக மன்றாடுகின்றேன். அற்புதமான நான் வாசலில் நிற்கின்றேன். ஓம் சாய்ராம். அடுத்த நாள் மாலை பயணத்திற்கான ஏற்பாடுகள் தயாரானது. ஆண்களும் பெண்களும் பணிகளை முடித்துவிட்டு வரிசையாக கூடத் தொடங்கினர். பாதை முழுவதும் மாட்டு சாணத்தால் பூசப்பட்டு ஏராளமான கோலங்கள் போடப்பட்டன. சாவடியை சுற்றியுள்ள பாதையிலே துணிகள் விரிக்கப்பட்டிருந்தன. அருகிலே கொடிகள் நடப்பட்டு பல விளக்குகள் எரிந்தன. உணர்வில்லாத மனத்தால் வர்ணிக்க இயலவில்லை அக்காலத்தின் வசீகரத்தை. உயர்குடியினர் அனைவரும் கைகளிலே குடைகள், விசிறிகள் ஏந்தியபடி தாயினுடைய இல்லத்திற்கு சென்றனர். தயாராகி வாசலிலே குருதேவுடன் புறப்பட நின்றனர். சங்குகளின் ஓசை வானை பிளந்தது. முரசு, ஷெனாயின் ஒளி முற்றத்திலே ஒலித்தன. பிரபுவின் வாசலிலே மிருதங்க தாளவாத்தியம் வாசிக்கப்பட்டது. ஊர்வலம் அவ்வளவு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டது. அது ஓய்வெடுக்கும் இடத்திற்கு திரும்பி வந்தது. பல்லக்கு அந்த இடத்தை அடைந்ததும் மகாராஜ் தம்முடைய இருக்கையிலே அமர்ந்தார். 16 வகையான வழிபாடு நடத்தி பஞ்ச ஆரத்தியும் கண்ணியமாக நடத்தப்பட்டது. அவரின் அன்புடன் தரிசனம் பெற்று மக்கள் அனைவரும் மனதார அதிர்ஷ்டசாலி ஆனார்கள். குருதேவ் என்னை ஆசீர்வதித்தார். நான் வழியெங்கும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பிரபுவின் எத்தகைய அளப்பரிய திருவிளையாடல்! மந்த புத்தியுள்ள நான் அதை எப்படி விவரிப்பது? உம்மை ஈடுபட்ட பக்தியுடன் வழிபடுபவர்கள் உமது ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். முக்தியை விரும்புபவர்கள் மட்டுமே ஞான மார்க்கத்தை அடைய முடியும். பழுதடைந்த காரணத்தால் விழித்தெழுந்த இடம். பக்தர்கள் இதை வேறு எங்கும் காண முடியாது. நான் வாழ்நாள் முழுவதும் அவரை தொடர்ந்து வணங்குவேன். தாசன் குருராயரிடம் வேண்டிக் கொள்கின்றேன். உங்கள் பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்கள் அனைத்து பக்தர்கள் மற்றும் பக்தர்கள் நிறைந்த இந்த கிராமத்திலும் உங்கள் சிந்தனை தினமும் பெருகி மற்றும் என் இதயத்திலே விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதைத்தான் சத்குரு ஸ்ரீ சாய்நாதரிடம் நான் எப்போதும் வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். என்னுடைய முன்னோர்களே, அனைவரும் வாருங்கள். இன்று உங்களை அழைக்கின்றேன். மாகாளய பக்ஷ திதி வந்துவிட்டது. என் வேண்டுகோளை கேளுங்கள். தவறுகளையும் குற்றங்களையும் உங்கள் மடியிலே சுமந்து கொள்ள உங்கள் வழித்தோன்றல் அடைக்கலம் புக வந்துள்ளார். ஆசனத்திலே அமர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அறுசுவை உணவை பரிமாறுகின்றேன். இல்லத்தரசி எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளாள். தன் நற்குணத்தால் லாபத்தையும் புகழையும் பெற்றாள். உங்கள் ஆசீர்வாதங்களால் இந்த நாளை கண்டேன். மகிழ்ச்சியுடன் சமயம் கழிந்தது. பிள்ளைகள் சுகமான வாழ்க்கை வாழ கைகளை கூப்பி ஆசீர்வதிக்க வேண்டுகின்றேன். சாய் என்னுடைய குரு என்பதை அறிந்து தாசன் அன்பு பக்தி உணர்வுடன் தலை வணங்குகின்றேன். ஓம் சாய்ராம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।